கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நாம் பார்க்க முடியாத பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, நாம் அநேக வழிகளிலே நாம் போக வேண்டிய நிலை இருக்கிறது. ஒவ்வொரு நாளுமே நாம் இடிந்தவுடன் நமக்கென்று ஒரு புதிய பாதையிலே நாம் ஒவ்வொருவரும் பணிகளை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அழகான ஆலோசனை பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, உன் வழிகள் எல்லாம் ஆண்டவரை நினைத்துக்கொள் என்ற ஆலோசனையை திருமறை நமக்கு தருகிறது. In all your ways acknowledge him. ஏன்னா ஆண்டவருடைய வழி நடத்துதல் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவேதான் பக்தன் சொல்லுகிற ஆலோசனை, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒவ்வொரு நிமிடமும் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் இது ஆண்டவர் நமக்கு வைத்த கிருபை. ஒவ்வொரு நாளுமே நாம் பயணப்பட்டு போகிறோம் என்பது ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய தயவு. நம்ம டிராவல் பண்றோம், நம்ம வாகனத்தை ஓட்டுகிறோம், எத்தனையோ சூழ்நிலை சந்திக்கிறோம், எத்தனையோ ஜனங்களை சந்திக்கிறோம், எத்தனையோ மேடு பள்ளங்களை நாம் தாண்டி செல்லுகிறோம், எத்தனையோ தூரம் நாம் நடந்து செல்லுகிறோம், எத்தனையோ சுமைகளை சுமக்கிறோம். காலை முதல் மாலை வரை, இரவு நேரம் வரை எத்தனையோ பணிகளில நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நாம் கடந்து போகிற பாதையில் எல்லாவற்றிலும் நம்மை காத்துக் கொள்ளுவது நம் ஆண்டவர் தான். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். எப்படியெல்லாம் இந்த ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார், எப்படியெல்லாம் அவருடைய கரம் என்னை சுமந்து கொண்டு வருகிறது, இதை நினைத்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நாம் அமர்ந்து எப்படியெல்லாம் என்னை ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று நம்ம யோசிச்சோம்னாலே ஆண்டவருக்கு நன்றி உள்ள ஜனங்களாக இருக்கும். அதோடு கூட நாம் போகிற வழிகளிலே ஆண்டவரே நாம் நினைத்து கொண்டிருந்தா தேவையான கவலைகள், தேவையற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியும். பாருங்க, ஆண்டவர் இல்லாத இடம்தான், ஆண்டவருடைய எண்ணங்கள் இல்லாத இடம்தான் பாவம் நிறைந்ததா இருக்கிறது. எனவே நம் ஜனங்களை சந்திக்கும் போது, நாம் போகும்போது, வரும்போது, காரியங்களை செய்யும் போது நம் நினைவுகள் எல்லாம் ஆண்டவரை குறித்தே இருக்கின்ற பட்சத்திலே அநேக தீமையிலிருந்து நாம் விலகி காக்க கர்த்தர் நம்மை நடத்த முடியும். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் அவரை மட்டும் நினைத்துக்கொள். அன்பான குடும்பத்தின் மக்களை, இந்த காலை நேரத்துல நாம் இந்த நாளை ஆரம்பித்திருக்கிறோமே, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உம்மோடு கூட வாழுகிற சிந்தனை, உம்மை போல நான் ஜீவிக்கிற சிந்தனை, உம்மை போல நல்லதையே செய்யக்கூடிய சிந்தனை, உம்மை போல மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அந்த சிந்தனை, உம்மை குறித்தே நான் யோசிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும். கவலைப்படாதிருங்கள், அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் நினைவாக இருக்கும்போது நம் நினைவுகளை ஆண்டவர் அறிகிறார். நிச்சயமா நம்ம கவலை துக்கங்கள் மாறி அற்புதங்களை காண்போம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள் என்று திருமறை சொல்லுகிறதப்பா. ஆமாண்டவர், எங்களுடைய வாழ்வின் பாதைகளில் தடுமாறி விழுந்து போகாதபடி உங்களுடைய வார்த்தைகளும் உம்முடைய பிரசனம் மட்டும் காக்க முடியும் என்று நம்புகிறோம். இந்த புதிய நாளை தந்திரப்பா, காலை முதல் இந்த நாள் முடிகின்ற நேரம் வரை உன் நினைவாகவே நாங்கள் வாழ எங்களுக்கு பலன் தர வேண்டுமா. சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சமாதானத்துக்காக, பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிரசனம் நிறைவாய் காணப்படுது. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.